ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் மீனுக்குட்டியோட வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. குழந்தையிலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இது குழந்த குட்டியோடு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சாப்பாடு சாப்பிட்டா. இது முறையாக சிக்கன் பீஸு ஊட்டும்போது எடுத்த வீடியோ பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். மேடத்துக்கு அப்படியே வேணுன்ட்டாங்க. அப்போவெல்லாம் குழந்த குட்டியாக இருக்கும்போது டெடி பேர்லேயே தான் தூங்குவாங்க மேடம். கீழேயே இறங்க மாட்டாங்க. டெடிவே பிடிச்சிட்டு தூங்குவாங்க. அம்முக்கும் விட மாட்டா, ரோசிக்கும் விட மாட்டா. டெடி பேர்லேயே தான் தூங்குவா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஜன்னல் கம்பியில் ஏற ஆரம்பித்தாங்க. ஜன்னல் கம்பியில் ஏற ஆரம்பித்து நல்லா வீடியோ போடுவாங்க. விழுந்துடாத அப்படின்னு நான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன். என்னை பார்த்துட்டே மேலே ஏறி பார்த்துட்டே இருப்பா. விழுந்துடாத தங்கா அப்படின்பேன். பார்க்குற பாருங்க. இது அதுக்கப்புறம் இந்த கூடையில் போய் உட்காந்து விளையாடுவா. மீனுமா இங்கே பாரு, அம்மா பாரு மீன். நல்லா பார்ப்பாளுங்க. கூப்பிட்டோம்னா என்னன்னு பார்ப்பாளுங்க. ஏன் தங்கம் சுற்றி சுற்றி விளையாடு. மீனுமா இங்கே பாரு, இங்கே பாரு. அப்புறம் எல்லாம் விளையாண்டு முடிச்சோடனே நல்லா தூங்குவாளுங்க. நல்லா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தூங்குவாளுங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் விளையாடுவாளுங்க. பாட்டி உருளுடி, உருளு, இந்த பக்கம் உருளு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் உருளு 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 உருளு. அப்பா இப்படி சடவா தலை சடவோடையே இருந்தியா? பால் எடுத்து கொடுத்துட்டோம்னா சூப்பராக விளையாடுவாளுங்க. ஒவ்வொரு பாலையும் உருட்டி உருட்டி எல்லாம் பீரோ சந்துக்கடியவே போய் விழுந்துடும். அப்படி இருந்தாலும் விட மாட்டா. போய் எடுத்துகிட்டு வந்து விளையாடுவாள். அப்புறம் அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாருன்னா அவங்க அப்பா மேலே ஏறி படுத்துக்குவா. படுத்துட்டு சட்டையில் இருக்கிற ஒவ்வொரு பட்டனாக கடிச்சு இழுப்பாள். அவங்க அப்பா கம்முனே படுத்திருப்பார். என்னமோ பண்ணிட்டு போ கம்முன்னு இருப்பார். இங்கே பாருங்க எப்படி கடிச்சு இழுக்கிறான்னு. இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போடாமல் விட்டுட்டேங்க. வீடியோ இருக்குது, ஷார்ட்ஸில் ஒரு நாளைக்கு போட்டு விட்றேன். நான் மிரட்டோம்னா நம்மளையவே பார்ப்பாளுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வெயில் வந்துச்சுன்னா வெயிலில் காய போயிடுவா. கொஞ்ச நேரம் மீனுமா இங்கே வான்னு கூப்பிட்டா வர மாட்டாள். அவளுக்கு எவ்வளோ நேரம் வெயில் காஞ்சிட்டு இருக்கணுமோ அவ்வளோ நேரம் வெயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கி வருவாள். நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட ஆரம்பிச்சேன்னா உடனே வந்துடுவாளுங்க ரிப்பனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. டெய்லி அவளுக்கு இதே தான் வேலை. பாப்பா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னா ரிப்பனை பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னே வந்து சண்டை கட்டுவா. ஒன்றா இந்த ஜடை பின்னும்போது அந்த ஜடையில் இருக்கிற ரிப்பனெல்லாம் இழுப்பா. இல்லைன்னா இந்த ஜடையில் இருக்கிற ரிப்பனையவே இழுப்பா. பாருங்கள், நம்ம பின்ன கட்டவே விட மாட்டா. எதுக்கு இப்படி நிற்கிற சிக்கிட்டு? இங்கே வர அம்மா வரையா? அப்புறம் இதெல்லாம் முடிச்சிருச்சுன்னா சிம்பா வந்தானா சிம்பா கூட விளையாடிட்டு ஜாலியாக இருப்பாள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.